வணக்கம். டெக்னாலஜி, கூகுள் மேப் மற்றும் அட்ரஸ். இந்த மூன்று விஷயத்தையும் நீங்க சேர்த்து பார்த்தீர்கள்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். கூகுள் மேப்பை நம்ப முடியாது. எத்தனையோ முறை கூகுள் மேப்பை நம்பி நீங்க எத்தனையோ முட்டுச்சந்தில் முட்டிக்கொண்டிருந்திருப்பீர்கள். எத்தனையோ இடத்திற்கு நீங்க ஒரு மேப்பை, ஒரு பின்னை நீங்க போட்டிருந்தால் கூட அது வேறொரு இடத்திற்கு, வேறொரு லொகேஷனில் உங்களை கொண்டு போய் நிறுத்தி இருக்கும். முன்வாசல் எந்த கேட் இருக்குமோ அங்க உங்களை கொண்டு போகாமல் ஏதோ ஒரு சந்தில், ஏதோ ஒரு முட்டுச்சந்தில் உங்களை கொண்டு போய் நிறுத்திவிடும் கூகுள் மேப். இது போன்ற பல்வேறு ஃபிளாஸ்கள் இருந்தால் கூட இன்னைக்கு காலகட்டத்தில் கூகுள் மேப்பை இல்லாமல் உங்களால் வெளியே பயணிக்க முடியாது. ஒரு காலகட்டத்தில் நீங்க ரோட்டில் போகும்போது மக்களிடம் கேட்டு தெரிஞ்சு கொள்வீர்கள், இந்த அட்ரஸ் எங்க, எப்படி போறது, எப்படி வருவது என்று. அங்க இருக்கக்கூடிய மக்களும் நேர போங்க, லெஃப்ட் போங்க, ரைட் போங்க என்று கூறுவார்கள். நீங்க சேஃபாக போய் வருவீர்கள். ஆனால் இந்த டெக்னாலஜி வந்ததற்கு பின்பு இப்போ யாருமே மக்களிடம் போய் கேட்பதும் அல்ல, எந்த விதமான அட்வைஸும் யாருமே எடுத்துக்கொள்வதில்லை. கூகுள் மேப் டிராபிக் காட்டினால் ஆமாம் டிராபிக் இருக்கிறது, மேக்சிமம் டைம் அது சரியாகவும் இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு முறையும் அது சரியாக இருக்குமா என்று நீங்க பார்த்தீர்கள்னா கிடையாது. பரேலிக்கு அருகே நடந்த ஒரு மிக கொடூர ஆக்சிடென்ட். கூகுள் மேப்பை நம்பி 3 நபர்கள் தன்னுடைய உயிரை இழந்து விட்டார்கள். இன்னைக்கு காலையிலிருந்து நீங்க பார்த்தீர்கள்னா சோசியல் மீடியாவில் கூகுள் மேப் ட்ரெண்ட் ஆகி கொண்டிருக்கிறது. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணமும் இதே 3 நபர்களுடைய உயிரிழப்பு மட்டும்தான். எந்த அளவில் கூகுள் மேப் உங்களை முட்டுச்சந்தில் கொண்டு போய் நிறுத்தியதோ அதையும் தாண்டி இன்னைக்கு உங்களுடைய உயிரை கூட எடுக்கக்கூடிய வேலையை கூகுள் மேப் பார்க்க தொடங்கிவிட்டது. அப்போ கூகுள் மேப்பை நம்பலாமா நம்பக்கூடாதா என்கிற இந்த விஷயத்தை நீங்க பார்க்க வேண்டும். பரேலிக்கு அருகே, அதாவது உத்தரப்பிரதேஷ் பரேலிக்கு அருகே நடந்த இந்த சம்பவம் நேற்று காலை 10 மணி அளவில். ஜிபிஎஸ்ஐ நம்பி, கூகுள் மேப்பை நம்பி ஒரு புரோக்கன் பிரிட்ஜ், ஒரு புரோக்கன் பாலத்தை நோக்கி போயிருக்கிறது ஒரு வாகனம். அதாவது வடநாட்டில் இப்ப நீங்க பார்த்தீர்கள்னா குளிர்காலம், பனிக்காலம், ஒரு 10 அடி தாண்டி இருக்கக்கூடிய வண்டியை கூட, வாகனத்தை கூட உங்களால் பார்க்க முடியாது. இந்த பனி என்பது காலை 10-11 மணி வரை எல்லாம் இருக்கும். ஈவினிங் நீங்க ஒரு 4-5 மணிக்கெல்லாம் பார்த்தீர்கள்னா அப்படியே புகைமூட்டமாக இருக்கும். எனிவேஸ், கால்பூர் தாத்தாகஞ்ச் ரோடு, இந்த வழியாக போன ஒரு 3 நபர்கள் தாத்தாகஞ்சில இருந்து பரேலி செல்லும் போது கூகுள் மேப்பை நம்பி அதில் ஒரு அட்ரஸை போட்டு போய் கொண்டிருந்திருக்கிறார்கள். ஹைவே ஃப்ரீயாக இருந்தது, காலை நேரம், ஒரு 100-120 ஸ்பீடில் இவர்கள் பயணித்திருக்கிறார்கள். திடீர் என்று அந்த பாலம் நடுவிலேயே முடிந்து விட்டது. அதாவது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பாலம். இந்த அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பாலம் மட்டுமல்ல, இந்த பர்டிகுலர் பாலத்தை நீங்க பார்த்தீர்கள்னா கட்டி முடித்த பின்பு இந்த பாலம் திடீர் என்று உடைந்து விட்டது, சரிந்து விட்டது. அதாவது எந்த அளவில் ஊழல் வழியாக இந்த பாலம் கட்டப்பட்டது, அந்த பாலத்தில் எந்த விதமான டேமேஜ் ஏற்பட்டது, இந்த அனைத்தையுமே தாண்டி ஏன் கூகுள் மேப் அதை அப்டேட் செய்யவில்லை? லோக்கலைட்ஸ், அங்க இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அது தெரியும். அவர்கள் அந்த பாலத்தை பயன்படுத்த மாட்டார்கள். ஆனால் புதிதாக போன நபர்கள், எதுவுமே தெரியாத நபர்கள், அவர்கள் என்ன செய்வார்கள்? இந்த இடத்தில் வெறும் கூகுள் மேப்பை மட்டுமே குற்றச்சாட்டு எடுத்து வைக்கலாமா, அவர்களை தவறுன்னு கூறலாமான்னு நீங்க பார்த்தீர்களா? கிடையாது. அங்க இருக்கக்கூடிய போலீஸ் என்ன செய்தது, அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன செய்தது, டிராபிக் போலீஸ் என்ன செய்தது? அப்படி ஒரு பாலம் இடிந்து விழுந்திருந்தால் உடனடியாக அந்த இடத்தில் எதற்காக பேரிகேட்ஸ் போடவில்லை? அந்த பாலத்தின் அந்த முகப்பிலே நீங்க பார்த்தீர்கள், எதற்காக எந்த விதமான வார்னிங் சைனும் போடவில்லை? இது போன்ற பல்வேறு கேள்விகள் உத்தரப்பிரதேஷ் அரசாங்கத்தின் மீது, அங்க இருக்கக்கூடிய போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மீதும் வருகிறது. இன்னொரு பக்கம் இந்த டெக்னாலஜியை வைத்து, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 90 கோடி மக்கள் ஆண்ட்ராய்டு போன், ஆப்பிள் போன், இது போன்ற விஷயங்களை பயன்படுத்தி வருகிறார்கள். ஒவ்வொரு ஸ்மார்ட் போன்லையும் நீங்க பார்த்தீர்கள்னா ஆப்பிள் போன் வைத்திருக்கக்கூடிய நபர்கள் கூட இன்னைக்கும் கூகுள் மேப் மீது தான் நம்பிக்கை வைக்கிறார்கள். ஆப்பிள் மேப்ஸை யாருமே பயன்படுத்துவதில்லை. அந்த அளவில் கூகுள் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் ஏன் கூகுள் ஃபெயில் ஆனது, அதையும் நீங்க பார்க்க போறீர்கள். 25 அடி உசரத்திலிருந்து இந்த வாகனம் கீழே விழுந்திருக்கிறது. இந்த வாகனம் கீழே விழுந்து அந்த ஆக்சிடென்ட் நடந்ததற்கு பின்பு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய 3 போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த தகவல் போயிருக்கிறது. விரைந்து வந்த போலீசார்கள் வந்து பார்த்த உடனே அவர்கள் பார்த்த விஷயம் ஆக்சிடென்ட். அந்த வாகனத்தில் இருந்த 3 நபர்களுமே ஸ்பாட்டிலேயே உயிரிழந்து விட்டார்கள். இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் எங்கள் மீது தவறு கிடையாது, இது வந்து கூகுள் மேப் மீது தவறு. கூகுள் மேப் ஒரு வெளிநாட்டு கம்பெனி, அதன் மீது எவ்வளவு நம்பிக்கை இருந்தால் கூட அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு லோக்கல் கிரவுண்டில் இருந்த அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன செய்ய வேண்டும்? அங்க ஒரு பேரிகேட்டை போட்டு, அங்க ஒரு வார்னிங் சைனை போட்டு
மக்கள் அதற்குள்ள போகக்கூடாதபடி அவர்கள் நீங்க அதை அந்த அந்த பாதையை தடை போட்டிருக்க வேண்டும், பேன் செய்திருக்க வேண்டும். அதை நீங்க செய்யவில்லை. சரி, கூகுள் மேப் இதற்கான பதில் கொடுத்ததா? இதுவரை எந்த விதமான பதிலும் கிடையாது. இன்னைக்கு 3 நபர்களை நாம் இழந்திருக்கிறோம். இப்போ உங்களோட அடுத்த கேள்வி, கூகுள் மேப் எப்படி வேலை பார்க்கிறது? சேட்டலைட் வழியாக வேலை பார்க்கிறது. அங்கிருந்து வரக்கூடிய படங்களை வைத்துதான் நீங்க இங்க டிராபிக் இருக்கிறது இல்ல, இது போன்ற விஷயங்களை தெரிஞ்சு கொள்கிறீர்கள் என்று நீ நம்புகிறீர்கள்னா அது கிடையாது. பெர்லின்ல இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் கூகுள் மேப்பை எக்ஸ்போஸ் செய்திருந்தார். அதாவது ஒரு கார்டன், சின்னமா ஒரு பொட்டி தயாரித்து அதுல ரோதையெல்லாம் போட்டு, ஹேண்ட் கார்ட், புல்லிங் கார்ட், அதுல ஒரு 99 மொபைல் போன்களை ஆக்டிவேட் செய்து ஆன் செய்து ஒரு ரோட்ல இழுத்து செல்கிறார். கூகுள் மேப் எத்தனையோ மணி நேரம் வரை இந்த இடத்தில் டிராபிக் இருப்பதாக அந்த ரெட் லைனை காட்டியது. அங்க அவர் போட்ட அந்த வெளிவிட்ட அந்த வீடியோவை பார்த்ததற்கு வரை அந்த ரெட் லைன் கூகுள் மேப்பையும் காட்டுகிறார், தான் என்ன செய்தார் என்றும் காட்டுகிறார். அப்போ ஒரு இடத்தில் மொபைல் போன் அதிகமாக இருந்தால் அதை வைத்துதான் கூகுள் மேப் ட்ராக் செய்கிறதே ஒழிய நேரடியாக சேட்டலைட்டை வைத்து எந்த விஷயத்தை அவர்கள் நாங்க சேட்டலைட்டில் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம், நாங்க கூகுள் எர்த் கொண்டு வந்து விட்டோம், மேப்ஸில் எங்களை தாண்டி வேற யாருமே கிடையாது என்று எதெல்லாம் கூறுகிறார்களோ அனைத்துமே அவர்களுடைய டெக்னாலஜி மொபைல் போனை வைத்து மட்டும்தான் இருக்கிறது. அப்டேட்ஸ்கள் சரியான நேரத்தில் போவதில்லை என்கிற பல்வேறு விஷயங்கள். மக்களை வைத்துதான் அவர்கள் அப்டேட்ஸ்களை வாங்கிக் கொள்கிறார்கள் ஒழிய அவர்களுடைய டெக்னாலஜி, அவர்கள் என்ன செய்கிறார்கள், எதற்காக அவர்கள் இந்த அளவில் பணத்தை திரட்டி வருகிறார்கள் என்கிற பல்வேறு விஷயங்கள், பல்வேறு கேள்விகள் அவர்களை பார்த்து கேட்கப்பட வேண்டும். மக்களுடைய டேட்டாக்களை திருடி அதை வைத்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு கம்பெனி மக்களிடம் பல்வேறு அட்வர்டைஸ்மெண்ட்களை கொடுத்து இன்னைக்கு மக்களுக்கு எந்த சேவையை நீங்க தொடங்கினீர்களோ, மக்களுக்காக இந்த மேப்பை நீங்க தொடங்கினீர்களோ, அதிலேயே நீங்க ஃபிளாஸ்களை எடுத்து வைக்க தொடங்கி விட்டீர்கள். அதே நீங்க சரியாக பார்த்திருந்தால் இன்னைக்கு இந்த 3 நபர்களுடைய உயிர் தப்பி இருக்கலாம். அட்மினிஸ்ட்ரேஷன் தன்னுடைய வேலையை சரியாக பார்த்திருந்தால் இந்த 3 நபர்களுடைய உயிர் தப்பி இருக்கலாம். இப்போ சிந்தித்து பாருங்கள், கூகுள் மேப்பை நம்பலாமா நம்பக்கூடாதா என்று. டெக்னாலஜி ஒரு இடத்திற்கு உங்களை கூட்டி சொல்லும். ஆனால் டெக்னாலஜியை மட்டுமே நம்பி நீங்க போனீர்கள்னா இது போன்ற விபத்திற்கு ஆளாவீர்கள். நீங்களும் இது போன்ற பல்வேறு சிச்சுவேஷனில் சிக்கியிருக்கலாம். கூகுள் மேப் ஒரு இடத்திற்கு கூட்டி செல்லும் என்று நீங்க நம்பி போகும்போது அந்த இடத்திற்கு போகும்போது அந்த இடமே அது கிடையாது என்றும் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் செய்திருப்பீர்கள். அப்படி உங்களுக்கு ஏதாவது அனுபவங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதலாம். 2வது, இந்த இடத்தில் யாருடைய தவறாக நீங்க பார்க்கிறீர்கள், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் கூகுள் மேப் ஆர் 2 பேருமே? உங்களுடைய பதிலுக்கு நாங்க காத்துக் கொண்டிருப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.